ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தை தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம இந்த மாத கிரகங்கள், அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு, அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு 15/5/2025 அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிடுறார். அதனால் மாத பெயர்ச்சி, மாதம் பிறக்கிறது. ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து, அதாவது சூரியன் வந்துடுறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா, கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள், வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்து அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார். புதன் ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேதுவோடு சம்பந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை, எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த 0 பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை. ஒரு நல்ல ஏற்றமான தினம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது. அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 26-28 நாள் வரும். சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரலும் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு வருஷம் வரக்கூடியது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தேன்னா வாஸ்து நாள் வருது. வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது.
9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேயானால் 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதோட நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு இந்த வருஷம் இந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம். பௌர்ணமிகளை கொண்டாடுவோம். நம்ம இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும், சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் 180 பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது. பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். அதுவும் வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடியது. அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது, பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம். எல்லா முருகன் கோவிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். முருகன் கோவிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அன்றைக்கி முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் அனுப்பி வைங்க. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது. சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இதெல்லாம் நிறைய இருக்குது. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பார். ரிஷபராசின்னு மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதனால் மிதுன ராசியாக இருக்கும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு 50 வயசு 50-55 வயசு கூட ஆகிருக்கும். அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும். அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும். இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன, கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 6ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் 15 நாள், அதாவது கிட்டத்தட்ட இந்த மாத கடைசி 31-5 வரலாம் பார்த்தாலேயானால் அவர் உச்சம் பெற்று இருக்கிறதும், அதாவது 31-5 அன்னைக்கு தான் சம சப்தமத்தில் அது வரலாம் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடும். அதாவது அவர் 7ஆம் இடத்துல வரும்போது சுக்கிரன் சமசப்தமத்தில் இருக்கும்பொழுதும் குருவின் பார்வை வேற 9ஆம் இடத்துலேருந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம் அமையும். எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வேறு. 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் புத்திரஸ்தானம். சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா குரு சனி ராகுவையும் பார்க்குறார். இது ஒரு பெரிய விசேஷம், ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனம் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த பொதுவாகவே பார்த்தோம்னா மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும்
சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு புதிய வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை அமையும், வேலையில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய காலகட்டம். உச்சம் பெற்ற சுக்கிரன்றதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும். போட்டித் தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர சமசப்தமத்தில் வந்து அதாவது சுக்கிரன் வரும்பொழுது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9ன்னு 3 ஸ்தானத்தில் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாங்கன்னா 8ஆம் இடம் போய் மறைஞ்சாலும் புதன் அதீதமான கல்வியை கொடுப்பார். அதற்கு பிறகு அதாவது 16ஆம் தேதி 16/5 அன்றைக்கே வந்து புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போடுறார். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் 9ஆம் இடம் போய்ட்டார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு புதன் இருந்தாலும் இந்த ரேஸு, லாட்ரி, ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் லாபங்கள் வரும். அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெண்ணிற ஆடைகள், அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் பதனிடும் தொழில், பால் மற்றும் தொழில்கள், அது தவிர வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த சர்ஜரி, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எம்சிஹெச் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கூட்டுத் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத் தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாத கடைசியில், அதாவது வைகாசி மாத கடைசி 21 நாளில் வந்து பார்த்தோம்னா, அதாவது 8/6/2025 உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்றம், ராசிநாதன் உச்சம் பெறுறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்றம், தீர்க்கமான எண்ணங்கள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. சில நாட்கள் இவங்க வந்து இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கணும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 26/5/2025 28/5/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுறதும், அதை தவிர வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.